இந்த ரிஷபராசிக்கு அகெயின் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் வரப்போகிறாரு. இந்த ஆண்டு அவங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டுங்க. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வேற வந்துட்டாரு. 11ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வேற வந்துட்டாரு. அதாவது ஒரு ரூல் இருக்கு, 11ஆம் வீட்டுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா நல்லதுதான். அப்போ இந்த போட்டு தள்ளுற சனி பகவானே 11க்கு வந்துட்டாரு. அப்ப என்ன நடக்கும்? கெட்டதே பண்ணோம்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இவங்க நல்லா பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா என்னன்னா சனி பகவான் தன் 3ஆம் பார்வையை வந்து முதல் பார்வையான 3ஆம் பார்வையை வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு பாக்குறாரு. ஸோ இவங்களோட ஹெல்த் வைஸ் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா இவங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மெடிக்கல், ஏன்னா பணம் வரப்போகுது, நகை வாங்க போகிறீங்க, அண்ட் வண்டி வாகனம் வீடு எல்லாமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. என்னதான் வந்து நாளில் வந்து கேது பகவான் தடங்களை கொடுத்தாலும் இது எல்லாமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வாங்க போகிறீங்க. ஆனால் உங்களோட ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கடனோ இல்லை வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக வந்து கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணாதீங்க. அண்ட் வந்து இந்த ஆண்டு ஐவிஎஃப்லாம் பிளான் பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் அடுத்த ஆண்டு தள்ளி போடுறது சிறப்பு. ஏன்னா வந்து இந்த 5ஆம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஐவிஎஃப் தவிர்ப்பது மிக நல்லது, அல்லது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.